அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் டார்க் ஆன் எ கரண்ட் லூப் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டார்க் ஆன கரண்ட் லூப் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதாவது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு ரெக்டாங்குலர் லூப்பை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற பிரின்சிபல் படி என்ன பண்ணுது, மோட்டார்ஸ் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் ஒர்க் ஆகுது. சரிங்களா? ரைட். சேம் அதே கான்செப்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ டார்க் ஆன் ஏ கரண்ட் லூப் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதாரண சிம்பிள் மோட்டார் மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் நார்த் போல் அண்ட் தென் சவுத் போல் இருக்கக்கூடிய மேக்னெட், நடுவில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரெக்டாங்குலர் காயிலை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ரெக்டாங்குலர் காயில் PQRS அப்படிங்கிற ரெக்டாங்குலர் காயிலை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரைட். The consider rectangular loop PQR carrying current I is the placed in a uniform magnetic field vector B. சரிங்களா? ரைட். அடுத்து let A and B be the length and breadth of the rectangular loop respectively அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போது இந்த BQ and then SR இதில் ரெண்டும் லென்த்தாகவும் QR and BS இதை என்ன பண்ணியிருக்கேன், பிரெத்தாகவும் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போது லென்த்தை A அப்படிங்கிற மாதிரியும் பிரெத்தை B அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டேன், கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். த யூனிட் வெக்டார் N கேப் நார்மல் டு தி பிளேன் ஆஃப் தி லூப் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இன் ஃபிகர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஃபிகரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மல் வெக்டார், அந்த ஆக்சிஸை தான் என்ன பண்ணியிருக்கேன், நார்மல் வெக்டார் N கேப் அப்படிங்கிற மாதிரியும், அப்போ இது அது ரெக்டாங்கிள் லூப் ரொட்டேட் ஆகும்போது அது ஆகக்கூடிய இன்க்ளைன்ட் ஆங்கிள் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன், தீட்டா அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிட்டேன். அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இந்த ரெக்டாங்குலர் லூப் என்ன பண்ணோம், டார்க்குக்கு the magnitude of the magnetic force acting on the current carrying arm BQவில் எவ்வளோ magnitude of the magnetic force இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி கண்டுபிடிச்சது மாதிரி என்ன பண்ணிக்கலாம், magnetic force சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போது magnetic force FBQ is equal to IAB sin theta. theta is equal to என்னவாக இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால 90 டிகிரி. ஸோ 90 தான் என்ன சொல்லியிருக்கோம், 5/2 அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போது IAB sin 90, sin 90 is equal to 1. அப்போ IABன்னு சொல்லி போட்டுக்கலாமா? ரைட். The directions of the force is found using right hand corkscrew rule and its direction is upwards. அப்போது என்ன சொல்லியிருக்கேன்னா, அப்போ அந்த கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், அதாவது ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் கார்க் ரூல்ஸை வச்சு என்ன பண்ணிக்கலாம், அதோட டைரக்ஷன் சொல்லிக்கலாம். அப்போ அந்த டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைரக்ஷனில் இருக்குது, நமக்கு அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. புரிஞ்சதுங்களா? ரைட். இப்போ இது த மேக்னெட்டியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் ஆன் ஆர்ம் QR, இந்த QRன்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ இந்த ஆர்மில் நடக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா FQR I இதனை பிரெத்து தானே கொடுத்துருக்கோம். அப்போ IBB sin தீட்டா, தீட்டாவுக்கு பதிலாக என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், அப்போது தீட்டா டிகிரி என்ன பண்ணியிருக்கு, சாஞ்சிருக்கு. ஸோ இன்க்ளைண்ட் ஆனதுனால என்ன சொல்லியிருக்கேன், 90 மைனஸ் தீட்டான்னு சொல்லி போட்டுக்கலாங்களா? அப்போ 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. புரிஞ்சுதுங்களா? அப்போ FQR இஸ் ஈக்குவல் டு IBB sin 90 மைனஸ் தீட்டா. அப்போ sin 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அது எப்படி எழுதிக்கலாம், IBB காஸ் தீட்டா அப்படி மாதிரி சொல்லிக்கலாம். அப்போது இதில் ஆக்ட் ஆகக்கூடிய, அதாவது QR அப்படிங்கிற ஆர்மில் ஆக்ட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கோம், IBB காஸ் தீட்டா. ரைட். இப்போ அதே மாதிரி இப்போ அந்த PQக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஈக்குவல் லென்த்து தானே கொடுத்துருக்கோம் RS. ஆனால் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், இது கரண்ட் இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே கரண்ட் என்ன பண்ணும், அப்வர்ட் டைரக்ஷனில் போகும். ஸோ டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் மாறுதே தவிர மேக்னெட்டியூட் ஆனது சேம். இங்கே பார்க்கலாம். த மேக்னெட்டியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் ஆன் ஆர்ம் RS FRS இஸ் ஈக்குவல் டு IAB sin π/2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ IAB அப்போ sin 90 இஸ் ஈக்குவல் டு 1, அப்போது ஈக்குவல் டு FRS இஸ் ஈக்குவல் டு IAB அப்படிங்கமாக கொடுத்துக்கலாம். இந்த டைரக்ஷன்ஸ் வந்து என்னவாக இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் மாறுது. ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸ் என்ன பண்ணும், கண்டிப்பாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்ம் என்ன இருக்குது, PS அப்படிங்கிற ஆர்ம். த மேக்னெட்டியூட் ஆஃப் தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஆர்ம் SP. அப்போ FSB இஸ் ஈக்குவல் டு IBB sin 90 ப்ளஸ் தீட்டா. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் இங்கே இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இது ஹரிசாண்டல் லைனாக ட்ரா பண்ணிங்க அப்படின்னா தீட்டா என்ன பண்ணியிருக்கோம், ஆட் ஆகும். ஸோ என்ன சொல்லி போட்டுக்கலாம், அப்போ IBB sin 90 ப்ளஸ் தீட்டா. அப்போ sin 90 ப்ளஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு
என்ன சொல்லி கொடுத்துக்குவோம், காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ எஃப்எஸ்பி இஸ் ஈக்குவல் டு ஐபிபி காஸ் தீட்டா அப்படி சொல்லி எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எஃப்கியூஆர் அண்ட் எஃப்எஸ்பி ரெண்டுமே என்னவா இருக்குது, ஈக்குவல் ஆனால் ஆப்போசிட். பட் என்ன சொல்லியிருக்கோம், கோலினியர் தே கேன்சல் டு ஈச் அதர். அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கிறதுனால அது எந்த ஒரு ஃபோர்ஸும் என்ன பண்ணாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. ஸோ த ஃபோர்ஸ் ஆன் கியூஆர் அண்ட் ஃபோர்ஸ் ஆன் எஸ்பி இந்த ரெண்டுமே என்னது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கிறதுனால என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ பட் த ஃபோர்ஸஸ் ஆர் பிக்யூ அண்ட் ஃபோர்ஸஸ் இன் எஃப்ஆர்எஸ் இது ரெண்டுமே என்ன இருக்குது, ஈக்குவல் இன் மேக்னட்யூட் பட் என்னவா இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன். ஆனால் ஆக்டிங் அலாங் தி சேம் ஸ்ட்ரைட் லைன். சரிங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்கோம், இப்போது பிக்யூவில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் ஆர்எஸில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் ஈக்குவல், மேக்னட்யூடும் சேம் தான். பட் டைரக்ஷன்ஸ் என்ன இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது அலாங் தி சேம் ஸ்ட்ரைட் லைன். அப்போ ரெண்டுமே என்னவாக இருக்குது, நாட் ஆக்டிங் ஆன் த சேம் சைட். அப்போ ரெண்டுமே என்ன இல்லை, ஒரே இதில் சேமாக இல்லை. ஸோ த ஃபோர்ஸ் எஃப்பிக்யூ அண்ட் எஃப்ஆர்எஸ் கன்ஸ்டியூட் எ கப்புள் விச் எக்ஸிஸ்ட் டார்க் ஆன் அ லூப். அப்போ ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா, இது இந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போது என்ன பண்ணும், இது இதை அப்போஸ் பண்ணுங்களா. அப்போ அப்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணும், இந்த பிக்யூக்கும் ஆர்எஸ்ங்கிற ஆர்முக்கு இடையில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்க? அப்போ டார்க் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இந்த ரெக்டாங்குலர் லூப் என்ன பண்ணும், இந்த நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ட்விஸ்ட் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ எவ்வளோ டார்க் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the magnitude of the torque acting on an arm BQ about AB is torque BQ is equal to B by 2 sin theta into IAB அப்படி மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது டார்க் அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லியிருப்போம், the any one of the force and perpendicular distance of அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு perpendicular distance into acting force, அதாவது any one of the arm. இது BQO இல்லைன்னா எதை சொல்லி கொடுத்துக்கலாம், RSO, சாரி BQO ஆர் RSO அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போது என்ன சொல்லியிருக்கேன், பிக்யூ அப்படிங்கிற ஆர் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த டார்க் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பி பை 2 சைன் தீட்டா ஐஏபி. அப்போ பி பை 2 சைன் தீட்டா அப்படிங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்டூ ஆக்டிங் ஃபோர்ஸ். சரிங்களா? அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா பிக்யூ அப்படிங்கிற இதில் எவ்வளோ டார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். த மேக்னட்யூட் ஆஃப் டார்க் ஆக்டிங் ஆன் ஆர்ம் ஆர்எஸ் அபவுட் சேம் அதே தான். அப்போ ஆர்எஸ்ல என்ன இருக்கும், சேம் டார்க் தான், பி பை 2 சைன் தீட்டா ஐஏபி. அப்போது இதனோட டோட்டல் டார்க் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அது சிம்பிளாக அந்த டயக்ராமில் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போது பிக்யூ அப்படிங்கிற இந்த ஆர்மில் எவ்வளோ டார்க் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அப்போ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ, ஐஏபி. தென் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, பி பை 2 சைன் தீட்டா. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம், டார்க் பிக்யூவில் எவ்வளோ டார்க் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் ஆர்எஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், அதாவது இந்த ஆர்மில் எவ்வளோ டார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே மெத்தடு தான். புரிஞ்சுதுங்களா? இப்போ டோட்டல் டார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனிட் வெக்டார்ஸை வச்சு சொல்லுவோம். அப்போ இந்த யூனிட் வெக்டார் தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இங்கே டாட்டர் லைனில் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த யூனிட் வெக்டார்ஸை பொறுத்து இந்த ஆக்சிஸில், அதாவது என்ன சொல்லலாம், இந்த ரெக்டாங்குலர் லூப்பில் எவ்வளோ டார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ அந்த டோட்டல் டார்க் ஆக்டிங் ஆன என்டையர் லூப் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ ஏபி என்டையர் லூப்புக்கும் டோட்டல் டார்க் இஸ் ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா பிக்யூவில் எவ்வளோ டார்க் இருந்தது, ஆர்எஸில் எவ்வளோ டார்க் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் டார்க் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பிக்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் எவ்வளோ இருந்தோம், பி பை 2 சைன் தீட்டா எஃப்பிக்யூ ப்ளஸ் பி பை 2 சைன் தீட்டா எஃப்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாங்களா. அப்போது எஃப்பிக்யூ எஃப்ஆர்எஸ் என்னது தான், சேம். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, என்ன பண்ணிக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம். அப்போ எஃப்பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஐஏபி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா, எஃப்ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஏபின்னு சொல்லியிருந்தாங்களா. ரைட். இப்போ பி பை 2 சைன் தீட்டா பி ப்ளஸ் பி பை 2 சைன் தீட்டா, அப்போ ரெண்டையும் என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும், அப்போது பி பை 2 இது எல்லா காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, வெளில எடுத்துக்கோங்க. அப்போது இதில் காமன் ஃபேக்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி சைன் தீட்டா எஃப்பிக்யூ
இதில் காமன் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா பி சைன் தீட்டா எஃப்ஆர்எஸ். எஃப் பிக்யூ எஃப்ஆர்எஸோட வேல்யூ என்னது சேம். ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், எஃப் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப்ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஏபி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. ரைட், ஓகே. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, எல்லாத்தையும் காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா 1/2 மட்டும்தான் காமனாக இருக்குது ஜென்ரலுக்கு. அப்போ 1/2 + 1/2 இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு பி ஐஏபி சைன் தீட்டா அப்படி மாதிரி சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா, ரைட். அப்போது 1/2 + 1/2 = 1 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அப்போ டோட்டல் டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஐஏபி சைன் தீட்டா இன்ட்டு கேபிட்டல் பி மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுங்களா. ரைட். அப்போது டோட்டல் டார்க் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி எடுத்துக்கலாம், இப்போ ஏபி அப்படிங்கிற சொல்லி ஏங்கிறது பிரெத்து, பிங்கிறது ஏங்கிறது லென்த்து, பிங்கிறது பிரெத்துன்னு சொன்னதுனால அப்போ லென்த் அண்ட் பிரெத் இஸ் ஈக்குவல் டு ஏரியா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐஏபி சைன் தீட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அப்போ இந்த வெக்டார் ஃபார்மில் எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம், அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுத முடியுங்களா. ஸோ இந்த அபோவ் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து என்ன பண்ணிக்கலாம், நாம் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன அப்படின்னா அப்போ ஐஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி படிச்சிருக்கோம், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் சொல்லி படிச்சிருக்கோங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஏ வெக்டாருக்கு பதிலாக மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் பிஎம் வெக்டார் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த டோட்டல் டார்க் இஸ் ஈக்குவல் டு பிஎம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்ல முடியுங்களா. ரைட். இப்போ சப்போஸ் இஃப் தேர் ஆர் n terms in the rectangular loop then the torque is given by, அதாவது இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஒரு PQRS அப்படிங்கிற ரெக்டாங்குலர் லூப்பில் ஒரே ஒரு காயில் இருக்கும்போது, சப்போஸ் இங்கே n நம்பர் ஆஃப் காயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த டோட்டல் டார்க் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம், அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு NIAB சைன் தீட்டா அப்படி மாதிரி எழுத முடியும். ரைட். இப்போது இதை வச்சு என்ன பண்ணுறேன், ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் கொடுத்துருக்கோம். அப்படின்னா இப்போ சப்போஸ் அந்த ரெக்டாங்குலர் லூப்போட அந்த ஆக்சிஸை பொறுத்து ரெக்டாங்குலர் லூப்போட ஆங்கிள் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஆர் பிளேன் ஆஃப் தி லூப் இஸ் பேரலல் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டார்க் ஆன கரண்ட் லூப் இஸ் என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா தீட்டா 90 சொல்லி போட்டோன்னா அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு NIAB அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாங்களா. ஏன்னா sin 90 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது இந்த மேக்ஸிமம் டார்க் இஸ் ஈக்குவல் டு IAB அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துக்கலாம். இல்லை NIAB நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வச்சு சொன்னோம் அப்படின்னா NIAB அப்படி மாதிரி சொல்லி கொடுக்க முடியும். சப்போஸ் when theta is 0 or 180 degree இருந்துச்சு அப்படின்னா, அதாவது the plane of the loop is perpendicular to the magnetic field, அப்போ டார்க் என்ன இருக்கும், டார்க்கான கரண்ட் லூப் இஸ் 0. என்ன காரணம் அப்படின்னா sin 0 or sin 180 is equal to 0. சரிங்களா. அப்போ டோட்டல் 0 into anything 0. அப்போ டோட்டல் டார்க் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், டார்க்குன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா. ரைட். அப்போ இது வரைக்கும் நாம் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா the coil will rotate in an anti-clockwise direction about the axis of coil shown by dotted line. அதாவது நம்ம என்ன சொல்லி கொடுத்துருந்தோம், இப்போ அந்த ரெக்டாங்கிள் லூப்பில் அதோட டேரக்ஷன் என் கேப் அப்படிங்கிற வெக்டாரில் சொல்லியிருந்தாங்களா. அப்போது என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஸ் ஆஃப் காயில் என்ன பண்ணியிருக்கோம், டாட்டர் லைனில் குறிச்சிருக்கோம். நம்ம தான் யூனிட் வெக்டார் என் கேப் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா the torque acts in upward direction along the dotted line according to the Maxwell screw rule. அடுத்து மூணாவது டாபிக் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருந்தோம், தீட்டாவோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா டார்க் என்னவாக இருக்கும், மினிமம். அதே இது தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா டார்க் என்னவாக இருக்கும், மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமம் டார்க் இஸ் ஈக்குவல் டு NIAB அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி யூனிட் சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கும்போது டெஸ்லா, கரண்ட் அப்படின்னா ஆம்பியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் மீட்டர் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். அடுத்து இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே எதுக்கு பயன்படுத்துகிறோம், the above formula for torque can be used for any loop irrespective of its shape. சரிங்களா. ரைட். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் கொஸ்டின் தான். எக்ஸ்பிளைன் தி டார்க் ஆன கரண்ட் லூப் பிளேஸ் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி மாதிரி சொல்லி என்ன பண்ணலாம், கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.